கரூரில் 41 பேர் மரணம். குறைந்தபட்ச பொறுப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் தான் அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணேன். நான் ஆர்கனைஸ் பண்ண கூட்டத்தில் இப்படி ஆயிடுச்சு. யார் காரணம், என்ன காரணங்கிறத விசாரித்து உண்மை வரட்டும். முதல்ல நான் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன். அது ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு. அவர் தான் தலைவராக முடியும். அதை இந்த நிமிடம் வரைக்கும் செய்யல. விக்கிரவாண்டியில 7 பேர் மரணம், மதுரையில 3 பேர் மரணம், கரூர்ல 41 பேர் மரணம், சேலத்துல ஒருத்தர், இதுவரைக்கும் 52 பேர் மரணித்திருக்கிறார்கள். இதில் பலருடைய மரணங்களுக்கு இரங்கல் அறிக்கை கூட விஜய் தரப்பிலிருந்து வரவில்லை. கரூர்ல உங்களை போலீஸ் போய் பார்க்க விடல, ரைட். விக்கிரவாண்டியில இறந்தவங்க, இப்ப சேலத்துல இறந்தவர். சேலத்துல ஏன் சார் இறந்தார் ஒருத்தர்? சார் அதுவும் ஒரு உயிர் தானே, நம்ம சகோதரன் தானே, அப்படி வச்சுப்போம் சார். மத்தியானம் சுட்டரிக்கிற 12 மணி வெயில்ல சார், அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும் சார், அது ஒரு உயிர், அதுக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல. இப்ப கலனே சொல்லுது, ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு. மத்தியானம் சுட்டரிக்கிற 12 மணி வெயில்ல உங்களை யார் சார் மீட்டிங் வைக்க சொன்னா? ஏன் 5 மணிக்கு மீட்டிங் போட்டா என்ன கேடு? இல்ல நீங்க 12 மணிக்கு தான் போடுங்க. 12 மணிக்கு போறதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை நான் சொல்லட்டுமா? நான் சொல்றேன் ஜோதிடருடைய அட்வைஸ். ஜோசியக்காரர் பேச்ச கேட்டு நீங்க 12 மணிக்கு மீட்டிங் போட்டுருக்கீங்க. இல்லன்னு சொல்லுங்க. அது ஜர்னலிஸ்ட் எனக்கு தெரியும் சார், பல உண்மைகளை நாங்க பேசக்கூடாதுன்னு நினைச்சிருக்கேன். ஜோசியக்காரர் பேச்ச கேட்டு 12 மணிக்கு மீட்டிங் போட்டீங்க, ஒருத்தர் செத்து போயிட்டான். ஏன் 12 மணிக்கு மீட்டிங் போடுறீங்களா? பந்தல் போடுங்க. பந்தல் போட மாட்டேன், குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன். இவங்க யாரை பார்த்து கேள்வி கேட்கறாங்க? திமுக அதிமுக பார்த்து. எந்த திமுக அதிமுக பார்த்து நாற்காலி போட்டு திமுக முறையா சேர்ல எல்லாருக்கும் தண்ணி பாட்டிலும் ஸ்நாக்ஸையும் வச்சு முறையா கூட்டம் நடத்தின திமுக பார்த்து நீங்க கேள்வி கேட்பீங்க. உச்சத்தில் இருந்த நடிகர் தானே சார் நீங்க. பல கோடி ரூபாய் சம்பாதிச்சு அதை விட்டுட்டு தானே சார் வரீங்க. ஒரு நாற்காலி போடுறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லையா? எந்த மீட்டிங்லயும் நீங்க நாற்காலி போட மாட்டேங்கிறீங்க. அந்த கூட்டம் தரையில உட்கார்ந்து அல்லது நிக்குது. இது என்ன பண்ணையார்த்தனம், இது என்ன மேட்டிமைத்தனம்? எனக்கு விஜய் மீது கோபம் இல்ல, அவர் பின்னால் ஓடுகின்ற ரசிகர்கள் மீது எனக்கு ஆற்றாமையும் கோபமும் வருகிறது. சார் நீங்க ஓட்டு கூட போடுங்க, விஜயை பிடிச்சா அது வேற. ஆனா சுயமரியாதை வேணும் சார். சார் எனக்கு நீ சேர் போடல, என்னையா நான் எதுக்கு அவனை பார்க்க வரணும்னு கேட்கணும் இல்ல? கேட்கல. நீங்க சேர் கூட போடல, 3 மணி நேரம் வெயில்ல நிக்கிறவன் இறந்து போறான். ஒரு மாவட்ட செயலாளர், இதுவரைக்கும் திமுக அதிமுக எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்திருக்கு. இவங்க மாவட்ட செயலாளருடைய வீடியோ வந்துச்சு. சொல்லும் போதே இப்படிதான் சொல்றாரு, 5 மணி நேரம் வெயில்ல நிக்கணும், நிப்பியா சாவறதுக்கு தயாராகணும், தயாரா? இப்படியா சார் கேட்பாரு? 5 மணி நேரம் இல்ல, 6 மணி நேரம் தளபதிக்காக. இப்பவா தண்ணி குடிக்க முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது, தண்ணி கொடுக்க மாட்டோம். தண்ணி கூட குடிக்காம இருக்கணும், சாப்பிடாம இருக்கணும். சார் என்ன நீங்க என்ன பண்றீங்க? அது என்ன அரசியல் களமா, கொலைக்களமா? அம்மா சொல்லுது தான் பிள்ளை செத்து போச்சு, அந்த அம்மா அப்படி சொல்லுது சார். இது வரைக்கும் தமிழ் சமூகத்துல அப்படி நடந்தது இல்ல. நான் கண்ணீரோட சொல்றேன், என் பிள்ளை செத்து போச்சு பரவாயில்ல, ஆனா நான் விஜய் பக்கத்துல இருந்து பாத்துட்டேன். யாருங்கம்மா? விஜய் வர வேணும் இல்ல, விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்தது. போயிட்டு போகுது, போனாலும் போயிட்டு போவாரு. இதுவரைக்கும் தமிழகம் கேட்கிறாத குரல். நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு எங்க அக்கா வந்து கர்ப்பம் தரித்திருக்கிறாள், அவளை முழுமையா மருத்துவர் ஓய்வு எடுக்க சொல்லிருக்காரு. ஆனா எங்க அக்கா கார் பின்னாடியே ஓடி, விஜய் கார் பின்னாடியே ஓடி விஜயை பார்த்துட்டான். அந்த சகோதரியினுடைய தங்கை சொல்றா, கன்சீவா இருக்காங்க, கன்சீவ்னா லேட் பிரெக்னன்சி தான், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஆனா கண்டிப்பா பக்கத்துலயே ஓடி போய் பார்த்துட்டாங்க. இதுவரைக்கும் தமிழகம் கேட்கிறாத குரல். ஒரு இளைஞன் சொல்றான், 5000 ரூபாய் ஸ்டாலின் கொடுத்த காசு எங்க அம்மா வாங்கினான்னு எங்க அம்மா அடிச்சு துவைச்சிட்டேன், பெத்த தாயை அடிச்சிருக்கான்.